மக்களே டே 11க்கு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சாட்டர்டே ஃபைட்டுன்னு சொல்கிறதுனால மார்னிங் பெருசாக அன்றைக்கும் நாளைக்கும் போக மாட்டேன். ஏன்னா ரெக்கவரி மாதிரி ஈவினிங் மட்டும் போய் ட்ரைன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரூபனுவாக தான் சொன்னார், 2 நாள் மார்னிங் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஈவினிங் மட்டும் போய் ட்ரைன் பண்ணு, ஏன்னா சாட்டர்டே ஃபைட் இருக்கும், பெருசாக எதுவும் இன்ஜுரி பண்ணி தேவை, ஸ்ட்ரெயின் பண்ணி தேவைன்னு சொன்னான். ஸோ அதே ஃபாலோ பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். பட் ஈவினிங் கிளாஸுக்கு போய் நம்ம மொய்ட்டாய். ஸோ அதான் ஈவினிங் ரெடி ஆகிட்டேன் மக்களே. கிளாஸுக்கு போயிட்டு இன்றைக்கி என்ன அப்டேட் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுக்கோங்க. நன்றி மக்களே. மக்களே ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. மொய்ட்டாய் தான் வந்தேன் இன்றைக்கி. அகைன் இன்றைக்கி எதுவும் ஸ்பார் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் வந்து நேமும் ஃபோட்டோவும் வாங்கிட்டு போனாங்க. ஃபைட் காசு கன்ஃபார்ம் போல் இருக்குது மோஸ்ட்லி. ஸோ சாட்டர்டே வந்து ஒரு ஆமச்சுவர் மொய்ட்டாய் என்ட்ரி கொடுத்துட வேண்டியது தான் மக்களே. உங்கள் ஆதரவால் தான் எவ்வளோ தூரம் வந்துட்டேன். சாட்டர்டே எப்படியும் அந்த மேட்சை ஜெயிச்சிட்டேன்னா இன்னும் ஒரு மகிழ்ச்சியாக போயிடும். இனிமே மக்களே டே 11 வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அப்படி இப்படின்னு புஷ் பண்ணிட்டு கடைசியாக பார்த்தா இங்கே ஃபைட் பண்ணுறவங்களுக்காக வந்துட்டோம். ஃபைட் பண்ணிவிட்டு என்ன தான் அதுன்னு பார்த்துருவோம் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. நன்றி மக்களே.